வணக்கம் டிபிகே டாக்ஸ். மகாநதி சீரியலில் யமுனா கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வரவங்கள பற்றின தெரியாத தகவல்கள் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகாநதி சீரியலில் யமுனாவாக நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் ஆதிரை. இவங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஜூலை 11ஆம் தேதி இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க காலேஜ் படிப்பை கோயம்புத்தூரில் தான் படிச்சிருக்காங்க. கோயம்புத்தூரில் MBA டிகிரி முடிச்சிருக்காங்க. காலேஜ் முடித்ததும் இவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வேலையில் பெரிதாக இவங்களுக்கு ஆர்வம் இல்லை. அதனால் திரும்பவும் திருப்பூர் போயிருக்காங்க. இவங்க வேலையை விட்டுட்டு திருப்பூர் வந்ததும் இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் மீடியாவில் சேர்கிறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க பேரண்ட் இவங்க மீடியாவில் போகிறத ஒத்துக்கலை. இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி இவங்க சென்னை கிளம்பி வந்திருக்காங்க. சென்னையில் நிறைய ஆடிஷன் இவங்க கலந்துருக்காங்க. ஆனால் பெரிதாக எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அப்போது தான் விஜய் திரைப்படத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிது. அந்த ஆடிஷன்லேயும் இவங்க போய் கலந்துருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு சின்ன ரோலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாவே போதும்னு இவங்க நடிச்சிருக்காங்க. அப்போது தான் பிகில் திரைப்படத்தில் விஜய் அவங்களோட ஸ்டூடெண்ட்டாகவே நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஃபுட்பால் கோச்சாக விஜய் அவர்களும் இவங்க மின்னொலின்ற கதாபாத்திரத்துலேயும் நடிச்சிட்டு வந்தாங்க. பிகில் திரைப்படத்தில் இவங்களுக்குன்னு ஒரு சில முக்கியமான காட்சிகளுமே இருக்கும். இந்த நிலையில் இந்த திரைப்படத்தால் இவங்க மிகப்பெரிய அளவில் புகழடைஞ்சாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் சமந்தா அவங்க தான் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் சில இடங்களில் சொல்லியிருக்காங்க. இதே போல் இவங்க வரலாறு முக்கியன்ற திரைப்படத்தில் ஜீவா அவங்களோட சகோதரியாகவும் நடிச்சிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகர் வசந்த் வசி அவங்களோட ஒசரா காதல்ன்ற ஒரு வீடியோ ஆல்பம்லேயுமே இவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து இவங்களுக்கு காதல் ஆர்டர்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதையும் ரொம்பவும் சிறப்பாக இவங்க நடிச்சிருந்தாங்க. இப்போது மகாநதி சீரியலில் யமுனா கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சு வராங்க. இவங்களோட கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.